ஹேஷ்டாக் கெட் அவுட். யாரை கெட் அவுட் சொல்றீங்க? மக்களை கெட் அவுட் சொல்றீங்களா, இல்ல கட்சிக்குள்ள வர்ற தொண்டர்களை கெட் அவுட் சொல்றீங்களா, இல்ல உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களுக்கு? நாகரிக அரசியலுடைய ஒரு உச்சம் விஜய். எதிர்ப்புலையும் இவ்வளவு நாகரிகமா? இப்படிப்பட்ட ஒரு நாகரிகத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இதுக்கு முன்னாடி இந்த பிரதமர் மன்மோகன் சிங் இருந்தாலும் சரி, மோடியா இருந்தாலும் சரி, ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு பழக்கம் வச்சிருக்காரு. நட்பு பாராட்டுறாரு. அந்த பழக்கத்திலேயே ஒரு பஞ்சாயத்து இப்ப இருக்கு. இவர் என்ன சொல்றாரு, 2006ல் பிரதமர் மன்மோகன் சிங் வெளியிட்ட அந்த தபால் தலையை, பொங்கல் தபால் தலையை பெற்றுக்கொண்டவர் தளபதி விஜய் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. பெற்றுக்கொண்டவர் அப்படின்றாங்க, சரி வெளியிட்டவர் அப்படின்றாங்க. நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது யாரு? எனக்கு தெரிஞ்சு இது நடந்தது ஜனவரி 2006. ஜனவரி 2006ல் ஜனவரி 12, 2006 நியூ டெல்லியில நடந்த விழா. அந்த விழாவில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களே நம்மிடம் இருக்கிறது. இந்த அருக்கு அந்த புகைப்படம். இது மன்மோகன் சிங், இவரு விஜய், மிஸ்டர் விஜய். நடுவில் இன்னொருத்தர் இருக்கிறாரு. இவர் யாரு? தயாநிதி மாறன். இவர் எங்க போனாரு? இவர் வெளியிட இவர் பெற்றுக்கொண்டார் அப்படின்னா இவர் எதுக்கு விழாவுக்கு வந்தாரு? அவர் அமைச்சர், அதனால வந்தாரு. அப்ப மன்மோகன் சிங்குக்கு பொங்கல் மீது அவ்வளவு பிரியம், பொங்கலுக்கு தபால் தலை வெளியிட்டே ஆக வேண்டும்னு. அந்த விழாவில் மன்மோகன் சிங் பேசின ஸ்பீச்சை நான் சொல்றேன் கேளுங்க. ஐ எக்ஸ்டெண்ட் greetings to all the happy occasions of பொங்கல், லோஹிரி, போகி, சங்கராந்தி. I am grateful to my colleague Shri Dayanidhi Maran to give me this opportunity to participate in this short but beautiful celebration. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக, சிறிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் அழகான நிகழ்ச்சியாகி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக என்னை அழைத்து வந்த என்னுடைய சக நாடாளுமன்ற பயணி திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு அந்த ஸ்பீச்ல ஆரம்பத்திலே. இது அந்த ஸ்டாம்ப் வெளியிட்டதுக்கான விழா தான். I am truly delighted to release a postage stamp marking the festival of பொங்கல். பொங்கல் விழாவுக்கான இதை வெளியிடுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். இப்போ நம்ம ஆழி பதிப்பகத்தின் சார்பில் ஒரு புத்தகம் வெளியிடுறோம் அப்படின்னா, புத்தகத்தை வெளியிடுவதற்கு ஒரு சிறப்பு விருந்தினரை கூப்பிடுவோம், புத்தகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறப்பு விருந்தினரை கூப்பிடுவோம். இப்போ தேர்தல் 2024 மீளும் மக்களாட்சின்னு சமீபத்தில் ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது. அதை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார். நாடறிந்த சமூக செயற்பாட்டாளர் போராளி தீஸ்தா செதல்வாத் அந்த புத்தகத்தினுடைய முதல் படியை பெற்றுக்கொண்டார். அந்த மேடைக்கான நன்றி யாருக்கு? ஆழி பதிப்பகத்துக்கும் பேரலைக்கும் தான். இப்போ இந்த விழாவை ஆர்கனைஸ் பண்ணது தயாநிதி மாறன். தயாநிதி மாறன் தான் ஸ்டாம்ப் வெளியிடுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார்.